ரயில்வே பட்ஜெட் பற்றி விரிவாக பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் ராமலிங்கம், SRMU உதவி பொதுச் செயலாளர் ராஜேந்திரன், TREU செயல் தலைவர் இளங்கோவன், ரயில் பயணிகள் சங்கத்தின் மாசிலாமணி ஆகியோர் அரங்கத்தில் நம்முடன் இணைந்திருக்கின்றனர். திருச்சி அரங்கத்திலிருந்து ஓய்வு பெற்ற ரயில்வே அதிகாரி முத்துராமலிங்கமும் நம்முடன் இணைந்திருக்கிறார். புதிய அரசின் முதல் ரயில்வே பட்ஜெட் இன்னும் சற்று நேரத்தில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இது பற்றிய விவாதம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விவாதத்தை தொடர்வதற்காக வணிக பிரிவு செய்தி ஆசிரியர் சந்திரன் இணைப்பில் இருக்கிறார். சந்திரன், விவாதத்தை நீங்க தொடரலாம். நன்றி சத்யபிரியா. கடந்த இடைவேளைக்கு முன்னதாக திரு நைனா மாஸ்லாமினி அவர்கள் இந்த பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களில் முக்கியமாக பாதுகாப்பு படை வீரர்கள் மற்றபடி பாதுகாப்பு விஷயங்களில் தவறு நடக்குது, போதுமான அளவு கவனம் செலுத்தப்படுவதில்லை அப்படிங்கிறது தான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இது குறித்து நமது மூத்த பத்திரிகையாளர் திரு ராமலிங்கம் அவர்கள் கருத்து சொல்வதற்கு விரும்புகிறார். அவர்களுடன் அந்த கருத்துக்களை கேட்பதற்கு முன்னதாக திருச்சி அரங்கத்தில் மூத்த ஓய்வு பெற்ற ரயில்வே அதிகாரியான திரு முத்துராமலிங்கம் காத்திருக்கிறார். அவரிடம் பேசுவோம். வணக்கம் திரு முத்துராமலிங்கம். இப்போது இங்கே அதாவது பொதுவாக பாதுகாப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரயில்வேயில் இந்த தீவிரவாத செயல் தொடர்பாக பார்த்தோம். இது தவிர பெண் பயணிகளோட பாதுகாப்பும் கூட கடந்த காலங்களில் பார்க்கும்போது இன்றைக்கி பெண் பயணிகளோட பாதுகாப்பு ரயில்வேயில் பயணிக்கும் போதே மோசமானதாக இருக்குது. பல இடங்களில் பயணிகளை ரயில் பெட்டியை விட்டு வெளியே தள்ளி விடுறதும், அதே மாதிரி பாலியல் ரீதியாக துன்புறுத்துகிற சம்பவங்களுக்கான முயற்சிகளும் கூட அதிகரிக்கிறது நாடுகளில் பல பகுதிகளில் அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் வருது. இந்த மாதிரியான விஷயங்களில் என்ன ரயில்வே நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கிறது? இது தவிர இப்போ நம்ம ரயில்வே போர்டு சேர்மன் சொன்னபடி டெக்னாலஜியை பல விஷயங்களுக்கும் நாங்கள் பயன்படுத்துறதுக்கு திட்டமிட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. இது மாதிரியான டெக்னாலஜி ரீதியான விஷயங்களில் என்னென்ன விஷயங்கள் இந்த பாதுகாப்பு ரீதியாக பண்ணுறதுக்கான சாத்தியங்கள் இருக்குது? உங்கள் அனுபவத்திலேருந்து அதை நீங்கள் சொல்லுங்கள். அடிப்படை காரணம் நம்ம தொழிற்சங்க நண்பர்கள் சொன்ன மாதிரி ரயில் பெட்டிகளில் ஒவ்வொரு பெட்டிக்கும் ஒரு ரயில்வே ஊழியர் இருக்க வேண்டும் என்ற நிலை இப்பொழுது இல்லாமல் போய்விட்டது. ரயில்வே வாரியத்தின் உத்தரவுப்படி 2 பெட்டிகளுக்கு ஒரு TTE என்ற முறை மாறி இப்பொழுது 3 பெட்டிகள் 4 பெட்டிகள், சொல்லப்போனால் இணைக்கப்படும் அதிகப்படியான பெட்டிகளுக்கு ரயில்வே ஊழியர்களே இல்லாமல் போகின்ற ஒரு நிலை வந்துவிட்டது. அதைத்தான் தொழிற்சங்க நண்பர்கள் மீண்டும் மீண்டும் சொன்னார்கள். ரயில்வே துறையில் உள்ள காலி இடங்களை நிரப்ப வேண்டும். காலி இடங்களை நிரப்பும் பொழுது முக்கியத்துவம் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை பார்த்து அது சம்பந்தமான நடவடிக்கைகளை எடுத்தார்கள் என்றால் இது வெகு விரைவில் குறைந்துவிடும். சமீபத்தில் இரவு நேரங்களில் திருச்சி பெங்களூரு வண்டியில் தொடர்ந்து 2-3 முறை நகை பறிக்கப்பட்டு பெண் பயணிகள் அவதிக்குள்ளானார்கள். இந்த பெட்டிகளில் எல்லாமே ரயில்வே ஊழியர், முக்கியமாக TTE அந்த வண்டியில் இல்லை, அந்த கோச்சில் இல்லை. இந்த நிலை மாறி ஒரு ரயில் பயணி முக்கியமாக ரிசர்வ் பண்ணி முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டியில் கட்டாயம் ஒரு TTE இருக்க வேண்டும் என்ற நிலை வர வேண்டும். வந்தால் டெக்னாலஜிக்கும் மேலாக இது ரொம்ப ரயில்வேக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். பாராளுமன்றத்தில் 2ஆம் நாள் நிகழ்ச்சிகள் நடைபெறும் காட்சிகளை இப்போது பார்த்தோம். அந்த பாராளுமன்றத்திலேயே நமது செய்தியாளர் கணபதி காத்திருக்கிறார். இன்றைய சூழ்நிலையில் அதாவது மோடி அரசின் பட்ஜெட் தாக்கல், ரயில்வே பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் இந்த ரயில்வே பட்ஜெட் குறித்த எதிர்பார்ப்புகள் என்ன என்பதை டெல்லியிலிருந்து கணபதி பதிவு செய்வார். கணபதி, இப்போ ரயில்வே பட்ஜெட் குறித்த எதிர்பார்ப்புகள், கடைசி கட்ட தகவல்கள் என்ன, அது பற்றிய தகவல்களை சொல்லுங்கள். நிச்சயமாக, அதாவது பொருளாதார சூழ்நிலை மோசமாக இருக்கிறது. கசப்பான மருந்துகள் கொடுத்து தான் இதை சீர் செய்ய முடியும் என்று நரேந்திர மோடி அரசு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வருகிறது. அதன் காரணம் என்னவென்றால் இந்த ரயில்வே பட்ஜெட்டிலும் சரி, அதன் பிறகு வர இருக்கும் பட்ஜெட்டிலும் சரி, பெரிதாக சலுகைகள் கிடைக்கும் என எதிர்பார்க்கக்கூடாது என்பதுதான். ஆனால் இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை சேவைகளை மேம்படுத்துவதற்கு, பாதுகாப்பை அதிகரிப்பதற்கு, அதாவது பயணிகளின் வசதி மற்றும் அவர்களுடைய பாதுகாப்பு இரண்டுக்கும் அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என தெரிகிறது.
இதை தவிர புல்லட் ரயில்கள் இந்த நாட்டிலே மிகவும் அவசியம். மிகப்பெரிய நாடு, பெரிய பெரிய நகரங்கள் இருக்கின்றன. அவற்றை இணைப்பதற்கு அதிவேக ரயில்கள் தேவை என்பதையும் இந்த அரசு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வருகிறது. ஆகவே இதன் முதல் கட்டமாக மும்பை அகமதாபாத் இடையே ஒரு புல்லட் ரயில் தொடங்குவதற்கான அறிவிப்பு வெளியிடலாம் என எதிர்பார்ப்பு இருக்கிறது. இதை தவிர தனியார் முதலீடு ரயில்வே துறையில் வருவதற்கும் அந்நிய முதலீடு ரயில்வே துறையில் வருவதற்கும் என்ன ஏற்பாடுகள் இந்த அரசு செய்யும் என்பதை அவளுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். முதலீடு அதிகம் தேவை, வருவாயை கூட்டுவதற்கும் அவசியம் இருக்கிறது. ஆகவே இந்த சூழ்நிலையிலே மிகவும் கடினமான ஒரு பட்ஜெட் தான் வரும் என எதிர்பார்ப்பு இருக்கிறது. சந்திரன், கடைசி கட்ட தகவல்கள் பாராளுமன்றத்திலிருந்து ரயில்வே பட்ஜெட் குறித்து தகவல்களை பதிவு செய்தீர்கள். உங்கள் தகவலுக்கு நன்றி கணபதி. இங்கு நமது அரங்கத்தில் காத்திருக்கும் நிபுணர்கள், அதாவது விருந்தினர்களோடு நமது விவாதத்தை தொடர்வோம். சார் ராமலிங்கம் சார், நீங்கள் முதல்ல இந்த அதாவது பாதுகாப்பு தொடர்பான கருத்துக்கள் திரு நயினா மாசிலாமணி அவர்கள் சொன்ன கருத்துக்கு பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. சொல்லுங்கள், இப்போது உங்கள் கருத்துக்கள் என்ன? இல்லை, பாதுகாப்பு அம்சம் என்பது ஒரு முக்கியமான விஷயம். அவர் நயினா சார் சொல்ல போது ஒரு தனி நபர் சரியாக இருந்தால் எல்லாம் சரியாயிடும், அங்கே இருக்கிறவங்க பாதுகாப்பாக இருக்கணும், பக்கத்திலேயே ரயில்வேயுடைய மெயின் அலுவலகம் இருக்கிறது அப்படின்னு சொன்னார். இந்த சென்னை சென்ட்ரல் ரயிலில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் சிசிடிவி கேமரா, அதில் ஆளர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல, அது விசாரணையில் தெரியும். அதே மாதிரி ரயில்வே போலீஸும் மாநில போலீஸுக்கும் நடுவில் அந்த ஒரு இணக்கமாக இருந்து கண்டுபிடிக்க முடியல. இதே மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு. இதுக்கு முந்தி சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் அந்த டிரைவர், லோக்கோ டிரைவர் இயக்கிற சாவி எடுத்துகிட்டு ஒருத்தர் ஓடி போயிட்டார், அது யாருன்னே தெரியாது. இது குறைக்காக நான் சொல்லவில்லை. என்ன கூட சொன்னாங்க விபத்து குறைவாக இருக்கிறது, ஆகவே இது போக்குவரத்து பரவாயில்லை. நான் அப்படி சொல்ல, இட்ஸ் எ கம்பேரிட்டிவ் ஸ்டடி. ரயில் அப்படிங்கிறது ஒரு பொதுமக்கள் சாதனம் ஒன்றும். ரயில்வே போர்டு சேர்மன் அருண்குமார் சில விஷயத்தை தெளிவாக சொன்னார். மற்ற இலாக்கா அமைச்சரவைகளுக்கும் ரயிலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. இதில் போர்டு கண்ட்ரோல்ஸ் மெனி திங்ஸ் அண்ட் நாட் த மினிஸ்டர். இது நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். ஏன்னுட்டிங்கன்னா அவங்க தான் பல முடிவுகள் எடுப்பாங்க. இது கொள்கை முடிவு கடைசிக்கு வரும்போது அமைச்சரவைக்கு வரும். அதனால தான் ரயில்வேயினுடைய பட்ஜெட்டை மத்திய அரசு கொஞ்சம் மானியம் மாதிரி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது பாதுகாப்பு என்பது முக்கிய அம்சமாக போற்றப்படும் அப்படின்னு இந்த அரசு, மோடி அரசு வலியுறுத்துவது என்னவென்று கேட்டால், இப்பொழுது இருக்கக்கூடிய பாதுகாப்பை இன்னும் மேம்படுத்துவதற்கு, அதை திட்டமிடுவதற்கு, அல்லது அது யாருக்கு இந்த பொறுப்பை கொடுப்பது என்பது பற்றி இந்த பட்ஜெட்டில் தெளிவாகும். அதோட ஒரு ஆலோசகர் ஒருத்தர் சொன்னார். தொடர்ந்து பேசுவோம் சார். இப்போ ரயில்வே அமைச்சர் சதானந்த கவுடா ரயில்வே பட்ஜெட் கோப்புகள் கொண்ட பெட்டியோடு ரயில்வே, அதாவது பாராளுமன்றத்தை நுழைந்து கொண்டிருக்கிறார். அதனுடைய நேரடி காட்சிகளை தான் நாம் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கோப்புகளில் தான் இன்று நாடு முழுவதும் மக்கள் எதிர்பார்க்கும் விஷயங்கள் அடங்கிய காகிதங்கள் இருக்கின்றன. அவை பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு இன்னும் சிறிது நேரத்தில் பட்ஜெட்டில் என்ன ரகசியங்கள் புதைந்திருக்கின்றன என்பது வெளிவர இருக்கிறது. சதானந்த கவுடா தனது முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்காக பாராளுமன்றத்துக்குள் நுழைகிறார். அதனுடைய கடைசி கட்ட காட்சிகள். இதன் பிறகு இந்த பட்ஜெட் அறிவிப்புகள், அதாவது வெளியாகும் பாராளுமன்றத்தில், அதையும் நாம் தொடர்ந்து முழுமையாக பார்க்க இருப்பதோடு அதன் பிறகு நமது விருந்தினருடன் இந்த விவாதமும் தொடர இருக்கிறது. பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட அம்சங்கள், எதிர்பார்த்தவைகள் என்ன, நடந்தவைகள் என்ன என்பது குறித்த அலசலும் நடைபெற இருக்கிறது. இப்போது சார் நீங்கள் தொடர்ந்து சொல்லுங்கள். அதோட ஒரு விருந்தினர் சொன்னாங்க, ஒவ்வொரு பெட்டிக்கும் ஒரு டிடிஇ போடணும் அப்படி. இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ரயில்வேல சம்பள பட்டுவாடா அதிக அளவு கொடுக்கப்படுகிறது. அதற்கு செலவினம் ஜாஸ்தி. சிக்னல் சரி பண்ணணும்னா 50,000 கோடி வேணும். அன்மேன்டு லெவல் கிராசிங்கை சீராக்கணும் ஒரே நாள்லன்னா 70,000 கோடி வேணும். இங்கே நம்ம நிருபர்கள் சொன்னார்கள், இப்போ ரயில்வேக்கு தேவை 7 லட்சம் கோடி என்று சொன்னார்கள். ஆகவே இது எதெல்லாம் ஒரு தனியார் பங்களிப்புடன் எதெல்லாம் சீர் செய்யலாம், சின்ன விஷயங்களை பாதுகாப்ப, பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயம். டிடிஇ சில பேரை தள்ளி விட்டாங்களா தள்ளி விடலையா, அதெல்லாம் கேஸ் இருக்குது. எப்படி தள்ளி விடுறாங்க அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது.
அவங்களா அந்த கோச்சில் ரிசர்வ்டு கோச்சில் மற்றவங்க ஏறும்போது அவங்கள சொன்னாங்க கேட்கல, ஓடும்போது தள்ளி விட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது முரண்பட்ட செய்திகள் வருது. அப்படி வரைகிற பொழுது இது குறிப்பாக இவங்க தான் டிக்கெட் வாங்கினவங்க தான் பயணம் செய்ய முடியுமா அப்படிங்கிறத ஒரு நிர்ணயம் பண்ண வேண்டிய சூழ்நிலையும் இனிமேல் உள்ள அரசுக்கு அல்லது ரயில்வே துறைக்கு வருகிறது. இதுக்கு ஆட்கள் நியமனம் செய்கிறது, ஒரு லட்சக்கணக்காக நியமனம் செஞ்சால் அவங்க ஒரு 30 வருஷம் கழித்து வேலை பார்த்த பிறகு அவங்களுக்கு பென்ஷன் உள்பட பல சலுகைகள் கொடுக்கிற பொழுது ரயில்வே துறை அதற்கான வருமானத்தை ஈட்டுமா அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. இதெல்லாம் சதானந்த கவுடா உள்ள அந்த பாக்கெட்டில் இருக்கக்கூடிய ரகசியம். அந்த ரகசியத்தை ஓரளவு இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் 100 கோடி மக்கள் 120 கோடி மக்கள் புழங்கக்கூடிய பெரிய பிரம்மாண்ட சாதனத்தை எப்படி இயக்க போறார் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க கட்டாயம். இன்னும் சிறிது நேரத்தில் இந்த ரகசியங்கள் எல்லாம் வெளிவர இருக்கிறது. இது தவிர இப்போ டிஆர்யூ சார்பாக நமது அரங்கத்திற்கு வந்திருக்கும் இளங்கோவன் உங்ககிட்ட வர, நீங்கள் ஏற்கனவே பேசும்போதே சொன்னீங்க இந்த ரயில்வே பாதுகாப்பு தொடர்பாக தனியாக வந்து சேஃப்டி ரிவ்யூ கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி கத்கோத்கர் தலைமையில் அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி, அதனோட முக்கிய அம்சங்கள் என்ன? இது தவிர இப்போ ரயில்வே துறை பாதுகாப்பு அப்படிங்கிற போது நம்ம பேசின இந்த விஷயங்கள் இல்லை, இந்த கோச் மெயின்டெனன்ஸ் அதே மாதிரி ட்ராக் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறதும் விபத்துகளுக்கு பல நேரங்களில் பங்களிக்கிறதா சொல்லப்படுது. இது பற்றி உங்கள் தகவல்களை சுருக்கமாக சொல்லுங்கள். சேஃப்டி ரிவ்யூ கமிட்டி ஒரு 2-3 முக்கியமான பரிந்துரைகளை செஞ்சுருக்கு. அதில் வந்து முதலீடு செய்ய வேண்டிய வேலைகளும் இருக்குது, முதலீடு செய்யாமல் செய்ய வேண்டிய வேலைகளும் இருக்குது. முதல்ல முதலீடு செய்யாமல் செய்ய வேண்டிய வேலைகள் என்னென்னா, சேஃப்டி கேட்டகரியில் 1,50,000 வேக்கன்சி இருக்குது. டிரைவர்ஸ் வந்து 17,000 வேக்கன்சி, ட்ராக்மேன் 55,000 வேக்கன்சி. இதெல்லாம் நிரப்பில் 6 மாதத்தில் நிரப்புன்னு சொன்னாங்க, இது வரைக்கும் நிரப்பில். 1,50,000க்கு 30,000 பேர் தான் எடுத்தாங்க. அதில் 25,000 தான் சேஃப்டி கேட்டகரி. இது ஒரு விஷயம். மற்ற முதலீடு செய்ய வேண்டிய விஷயங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ தீப்பிடிக்காத கோச்சுகள், உங்களுக்கு தீப்பிடிக்காத கோச் வந்து எல்ஹெச்பி கோச்சுன்னு பேர் இருக்கு. அந்த எல்ஹெச்பி கோச் வந்து ஐசிஎஃப்லேயும் ஆர்சிஎஃப் கப்புர்தலாவிலையும் இப்போ உற்பத்தி பண்ணுற தொழில் பட்டியலாக நிறுத்திட்டு வெறும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கோச். அது அப்போ விபத்து ஏற்பட்டதுன்னா ஒன்றோட ஒன்று ஏறும். இப்போ ஐசிஎஃப் கோச்லாம் அந்த கோச்சு அது மாதிரி ஏறாது. இப்போ ராஜதானி விபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஏறலை, அதனால் உயிரிழப்பு கம்மியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான கோச்சுகளை கொண்டாடணும்னு சொல்லி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு 10,000 கோடி ஒதுக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லெவல் கிராசிங் கேட்ஸ், இந்திய நாட்டில் இருக்கிற எல்லா லெவல் கிராசிங் கேட்டையும் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக ரோட் ஓவர் பிரிட்ஜ் அண்ட் ரோட் அண்டர் பிரிட்ஜ் போடணும் அப்படின்னு அவங்க பரிந்துரை பண்ணியிருக்காங்க. இதுக்கு 50,000 கோடி ஒதுக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நவீன சிக்னல்கள் சொன்னார் இல்லையா, நவீன சிக்னல் அமைக்கிறதுக்காக 20,000 கோடி இருக்கு சொன்ன, அவ்வளோ அமௌண்ட் அவங்க சொல்லலை, 20,000 கோடி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சில வழித்தடங்களை சரி பண்ணுறதுக்கு 20,000 கோடி. ஆக மொத்தம் 1,00,000 கோடி நமக்கு வந்து தேவை. அதை முதலீடு செய்தால் இந்த பாதுகாப்பு, ஏற்கனவே இருக்கிற பாதுகாப்பு இன்னும் பலப்படும் என்பது அவங்களுடைய பரிந்துரை. ஆனால் அதை வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து அதுக்கு வந்து பணம் இது வரைக்கும் ஒதுக்கலை. இந்த பட்ஜெட்டில் ஒதுக்குறாங்களான்னு பார்ப்போம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, கோச் மெயின்டெனன்ஸ், ட்ராக் மெயின்டெனன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பல பலகீனங்கள் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி, ஒரு பேட்டியில் சொன்ன மாதிரி, குறைவானதை அதிகமாக பயன்படுத்துது. நமக்கு வந்து கோச் எடுத்துட்டிங்கன்னா பயணிகளுடைய எண்ணிக்கை, பயணிகளுடைய எண்ணிக்கை 12 ஆச்சு, 12 மடங்கு ஆயிருக்கு, 50க்கும் இருக்கும். அதே நேரத்தில் கோச்சுகள் வந்து 3 மடங்கு தான் இருக்குது. அதனால் அதிகமான பயணிகளுக்கு வண்டி கொடுக்கறது முடியாமல் இருக்குது. அப்போ அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதை ஈடுகட்டுறதுக்காக ஒரே ட்ரெயினை, வந்த ட்ரெயினை சேரனா வந்ததை நவஜீவனா விடு அப்படின்னு ஒருத்தோட 15 கூட கேட்டார். அது மாதிரி வண்டியை விடுன்னு சொன்னான். அதில் என்ன வருதுன்னு சொன்னால், அதனால் ரயில்வே என்ன பண்ணாங்கன்னா பாதுகாப்பு ஒரு முக்கியமான கேள்விக்குறியாக்கிட்டாங்க. எப்படின்னா, முன்னாடி நைட்டு ஓடியாந்து பகல் பூரா ரிப்பேர் பண்ணுவாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா 4,500 கிலோமீட்டர் ஓடினதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அப்போ விபத்து ஏற்படுமா ஏற்படாதா? இது ஒன்று.
ரெண்டாவது அதீத பயன்பாடு. வேகன் இருக்கு, நமக்கு போதிய வேகன்கள் இல்லை, தண்டவாளம் கம்மியாக இருக்கு. ஆனால் சரக்கு போக்குவரத்துக்கு டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கு. 11 மடங்கு சரக்கு போக்குவரத்து டிமாண்ட் இருக்கு, 3 மடங்கு தான் வேகன் இருக்கு. அப்போ எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்த்தா லல்லு பிரசாத் தான் என்ன பண்ணாருன்னா, கேரியிங் கெப்பாசிட்டி வந்து 50 டன்னுன்னா 60 டன்னு கொண்டிக்கோடான்னு சொல்லிட்டார். 60 டன்னு ஏற்றிக்கோ, அதுக்கு பில் போட்டுட்டார். இப்போ என்ன இருக்குன்னா, அந்த 60 டன் ஏற்றுறதுனால தண்டவாளம் வேகன் ரெண்டும் பழுதுபடுது. மம்தா பானர்ஜி அவங்க அறிக்கையில் சொன்னாங்க, வெள்ளை அறிக்கையில், அது காலம் முடிவதற்குள்ளேயே அது காலாவதி ஆகுது அப்படிங்கிறது சொல்லிட்டு. ஆனால் அதையே அவங்க தொடர்ந்தாங்க. அதனால் ஏராளமான விரிசல்கள் ஏற்படுது, கண்ணுக்கு புலனாகாத விரிசல்கள் அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு ஆர்டிஎஸ்ஓ லக்னோ ஆராய்ச்சி பிரிவு சொல்லியிருக்கு. அப்போ அதனுடைய விளைவாக டீரெயில்மெண்ட்ஸ் நடக்குது. ஆகவே இந்த விபத்துக்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது முக்கியமானது போதிய முதலீடு இல்லாமல் ரயில்வே பட்டினி கிடக்கு. ரயில்வேக்கு போதிய முதலீடு கொடுத்து இதெல்லாம் செஞ்சால் அவன் நவீனமயமாக்குவதற்கு 5,19,000 கோடி வேணும்னு சாம் பிட்டோடா கமிட்டி சொல்லியிருக்கு. ஸோ இதெல்லாம் செலவு பண்ணாதான் ரயில் நவீனமாகவும் டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி மீட் பண்ண முடியும். இவ்வளோ ஜனங்க அபிலாஷையோட இவ்வளோ ட்ரெயின்லாம் கேட்டாங்க, அதெல்லாம் விட முடியும், அதுக்கு தண்டவாளம் இருக்கும். ஆகவே இதெல்லாம் வந்து பணம் என்பது மிக முக்கியம்.